அனைவருக்கும் வணக்கம். ரிசல்ட்டு 104. ரிசல்ட்டு 104. நேற்று நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா 110, 118, பிசியில் 11 அப்படிங்கிற மாதிரி நம்ம கணிப்பு பார்த்தோம். இதில் ஆல் போர்டில் 1 அப்படிங்கிறது நம்மளுக்கு பாஸ் ஆகும். ஓகேவா? இதுதான் நம்ம கணிப்பு. அதுக்கு முன்னாடி நாள் கணிப்பில் 081, 231 அப்படிங்கிற மாதிரி நம்ம தொடர்ச்சியாக எல்லாத்துலேயுமே 3 அப்படிங்கிறது நம்ம கொடுத்துருந்தோம். இதுலேயும் அதே மாதிரி தான் 3 அப்படிங்கிறது நம்ம தொடர்ச்சியாகவே கொடுத்துட்டு தான் இருந்தோம். ஸோ ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நேற்று கொடுத்த கணிப்பில் நம்மளுக்கு ஆல் போர்டில் 1 அப்படிங்கிறது நம்மளுக்கு தொடர்ச்சியாக பாஸ் ஆகிட்டே இருந்துச்சு. சரி, ஓகே. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு இன்றைக்கிய கணிப்புகளில் நம்மளுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு பவர் சார்ட் மெத்தடை பற்றி நம்ம பார்த்துருவோம். கொஞ்சம் ஷார்ட்டாகவே முடிச்சிடுவோம். ரொம்ப தெளிவான விஷயங்களை தான் கொடுத்துட்ருக்கோம். 104 அப்படிங்கும்போது 1க்கு 4, 0க்கு 3, 4க்கு 7, 4, 3, 7. அதாவது நம்மளுக்கு இதில் பவரில் எடுத்தோன்னா 437 அப்படின்னு கிடைக்கிதுன்னு வச்சுக்கோமே. ஓகே, இந்த இடத்துல 1க்கு 4 பவர், அப்படி 4 வரலன்னா 1க்கு 3, 0க்கு 3 வரலன்னா 4, 4க்கு 7 வரலன்னா 8. ஸோ 437, 348 அப்படின்னு கிடைக்கிது. இங்கே 1க்கு 6, 0க்கு 5, 6, 5, 9. இங்கே கிடைக்கிறது 6, 5, 9. அப்படி 6 வரலன்னா 7 வரும், 5 வரலன்னா 6 வரும், 9 வரலன்னா 0 வரும். ஸோ நம்மளுக்கு பவர் மெத்தடில் எடுக்கும்போது நம்மளுக்கு இதுலேருந்து ஒரு 4 எண்கள் கிடைக்கிது. 37, 48, 59, 60 அப்படிங்கிற மாதிரி. இது ஒரு பேர், இது ஒரு பேர் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு கிடைக்கிது. சரி, இதை வச்சு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இன்றைக்கி எந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்குது, இன்றைக்கி எப்படி வரும். நம்ம இந்த பழைய சார்ட்டுப்படி நம்ம பார்க்கல. பழைய சார்ட்டுப்படி ஒரே ஒரு எண்ணை மட்டும் தான் எடுத்திருக்கேன். அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இதுதான் காமனாகவே நம்மளுக்கு. சரி, இப்போ இன்னொரு மெத்தடில் பார்ப்போம். இப்போ நான் சும்மா இது ஒரு சாம்பிள் தான் எடுக்கிறேன் உங்களுக்கு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 1க்கு 8 இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா இதையும் ஒரு பக்கம் எழுதி வைப்போம். 1க்கு 8, 1க்கு 8, 0க்கு 3, 4க்கு 1. அப்படி 1க்கு 8 வரலன்னா 9ன்னு கணக்கு வச்சுக்கோம். 0க்கு 3 வரலன்னா 4ன்னு கணக்கு வச்சுக்கோம். 1, அதாவது 4க்கு 1 வரலன்னா 2ன்னு வச்சுக்கோம். ஸோ 942 அப்படிங்கிறத ஒரு பக்கம் கணக்கு வச்சுக்குவோம். ரைட். அதே மாதிரி இந்த பக்கம் பார்ப்போம். 1க்கு 6, 6 எழுதிக்கிறேன். 0க்கு 5, 5 எழுதிக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா 4க்கு 9, ஸோ 9 எழுதிக்கிறேன். அப்படின்னா 6 வரலன்னா 7 வரும், 5 வரலன்னா 6 வரும், 9 வரலன்னா 0 வரும். ஸோ நம்மளுக்கு இதில் ரெண்டுலேயுமே காமனாக என்ன இருக்குது, இந்த 2 கெஸிங்லேயுமே நம்மளுக்கு காமனாக என்ன வருது அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இதுலேயும் 659 வருது, இதுலேயும் 760 அப்படிங்கிறது வருது. 659, 760 அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு பேரலாக ஒரு கெஸ்ஸிங் கிடைக்கிது. ஓகேவா? ஸோ இப்போ 659, 760 இதுலேயும் பார்த்தா 1க்கு 6 வரல, 1க்கு 6, 0க்கு 5, அதாவது 1க்கு 6, 0க்கு 5, 4க்கு 9. அதே மாதிரி தான் இங்கேயும் 0க்கு 6 அப்படிங்கிற பேட்டர்னில் தான் நம்மளுக்கு வருது இங்கே. ஓகேவா? 760 அப்படிங்கும்போது 1க்கு நம்மளுக்கு 7, 60. அதே மாதிரி இங்கே 942 அப்படிங்கிற மாதிரி. இந்த இடத்துல 1க்கு 4, 3, 7, அப்படி இல்லைன்னா 3, 4, 8. அதே தான் இந்த பக்கமும் நம்ம எடுத்துருக்கோம். இந்த பக்கத்தில் 1க்கு 8, 0க்கு 1க்கு 8, 0க்கு 7. சாரி, இந்த இடத்துல 0க்கு 7, 4க்கு 1, 871 அப்படிங்கிற மாதிரி கிடைக்கிது. இந்த இடத்துல அப்படியே பேரலாக கிடைக்கிது. சரி, இப்போ இதில் காமனாக 760 அப்படிங்கிறது நம்மளுக்கு இதுலேயும் அதுலேயும் ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது. பட் இருந்தாலும் இது எந்த அளவுக்கு போர்டில் கொடுக்குது அப்படின்றத பார்ப்போம். இப்போ நம்மளுக்கு இன்றைக்குரிய கணிப்பில் எடுக்கும்போது நம்மளுக்கு இதெல்லாம் வச்சு பவரில், இதையும் பவரில் எடுத்திருக்கேன். நம்ம 659, 760 இருந்தாலுமே சரி, இதெல்லாம் வச்சு ஒரு பவரில் எடுக்கும்போது எனக்கு 277, 033 கிடைக்கிது. அது எப்படி இங்கே கிடைக்கிது அப்படிங்கிறத பார்ப்போம். இங்கே 2, 7, 7 இருக்குது. அதாவது 1க்கு 7, 0க்கும் 7,
4க்கும் 7 277. இந்த இடத்துல 033 இருக்குது. அதாவது 1க்கு வந்து 0, 0க்கு வந்து 3, 4க்கு வந்து 3, 033. இதில் இந்த 77க்கு எப்போவுமே நம்ம ஒரு நம்பரில் கொஞ்சம் இறக்கி வச்சோன்னா 66 வரும். அப்படி 66 வரலன்னா இந்த 6க்கு பவர் 3, இந்த 6க்கு வந்து டேரெக்டாக இங்கே பவர் வந்து 3 அப்படிங்கும்போது இந்த 6க்கு டேரெக்டாக 3 அப்படின்னு வரும். 6க்கு 3 அப்படின்னா 7க்கு 4. ஸோ நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா 66 44 அப்படிங்கிற ஒரு கணிப்புகளை நான் இந்த இடத்துல சொல்கிறேன். பிசியை பொறுத்த வரைக்கும் 66 44, ஏபியை பொறுத்த வரைக்கும் 26 அப்படின்றது இந்த இடத்துல போர்டில் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். 27 இருக்குது. நான் இந்த இடத்துல 27க்கு பதிலாக ஒரு வேளை 26 வந்தால் அப்படிங்கிறதுனால அப்படி ஒரு ஆப்ஷன் தான் கொடுத்துருக்கேன். 03 அப்படிங்கிறது நம்மளுக்கு ஏபியில் 27 03 26 அப்படிங்கிறது நம்மளோட கணிப்புகளாக இருக்குது. இப்போ பொதுவாகவே இதில் பார்த்திங்கன்னா இந்த 7 வரலன்னா 6, இந்த 3 வரலன்னா 6, 7 வரலன்னா 4 அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனில் தான் நம்ம சப்போர்ட்டாக எடுத்துருக்கோம். அதாவது அந்த இதோட பவர் நம்பரில் அப்படி எடுத்துருக்கேன். ஓகே, அப்படிங்கும்போது காமனாக இன்றைக்கி போர்டில் ஆல் போர்டில் 3ம் 7ம் நம்மளுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரியா? அது 73 இல்லை 37 அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது. சரியா? இந்த பவர் சார்ட்டையும் நீங்கள் ஒரு தடவை உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் இதே மாதிரி எழுதி வச்சுக்கலாம். அதாவது 1 2 3 4 5 6 7 8 9 0 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கமும், அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் 4 5 6 7 8 9 0 1 2 3. ஸோ இப்படிங்கிற மாதிரி நீங்கள் எழுதிக்கலாம். அந்த பேட்டர்னை வச்சு நம்ம ரிசல்ட் வரும்போது எப்படி வந்திருக்கு, எப்படி வந்து இந்த 3-4 ரிசல்ட்லாம் வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம கூட நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த ரெஃபர் பண்ணி பார்த்துக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குன்னா நான் உங்களுக்கு இந்த இடத்துல காமிக்கிறேன் பாருங்கள். 583 விட்டுருவோம். 104 அப்படிங்கிறது ரிசல்ட். அதாவது ஒரு 1 2 3 4 5 4 ரிசல்ட் இங்கே இருக்குது. 038, அப்புறம் பார்த்திங்கன்னா 851, அப்புறம் 449, அப்புறம் 857, அப்புறம் 104. 0க்கு 8, 8க்கு 4, 4க்கு 8, 8க்கு 1 அப்படிங்கிற மாதிரி வந்துருக்கு. ஸோ இது எப்படி நான் பார்க்குறது, எப்படி பார்க்குறேன் சும்மா ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இந்த இடத்துல 0க்கு 8, 8க்கு 8, 0க்கு 8, 8க்கு 8, 8க்கு 1 இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல பாருங்கள் 0 38 ரிசல்ட்டு, அப்புறம் 853, அப்புறம் 449. 0க்கு 8, 8க்கு 4, 4க்கு 8, 0க்கு 8, 8க்கு 4, 4க்கு 8, 8க்கு 1 அப்படிங்கிற மாதிரி நேற்று 1 இறங்கிது. சரி, 8க்கு 1 அப்படின்னா 1க்கு என்னவாக வரலாம்? கடைசியாக என்ன பண்ணியிருக்காங்க, 4க்கு 8ன்னு இறக்கியிருக்காங்க. 8க்கு 1 அப்படிங்கும்போது 1க்கு வந்து மேலே தான் போகும். அப்படிங்கிற மாதிரி தான் 3ன்னு ஒரு கணக்கு வச்சுக்குவோம். 3 இந்த இடத்துல என்ன இருக்குன்னா 3க்கு 5, 5க்கு 4, 4க்கு 5, 3க்கு 5, 5க்கு 4, 4க்கு 5. திருப்பி நம்மளுக்கு இந்த 5க்கு என்ன பண்ணிட்டாங்க, இந்த 5 இங்கே விட்டுட்டு இந்த 5க்கு 0 அப்படின்னு எடுத்துட்டாங்க. அப்படிங்கும்போது கடைசியாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 545, 545, 3க்கு 5 மேலே, 5க்கு 4, 4க்கு 5 அப்படிங்கும்போது 3க்கு 5 மேலே அப்படின்னா அப்போ கீழே, அப்போ 0க்கு என்ன வரும்னா இந்த 5க்கு 0 இருக்குல்ல, இந்த 0 விட்டுட்டு இந்த 0க்கு 4 அப்படின்னா 0க்கு 4ன்னு ஒரு கணக்கு எழுதிக்கிறேன். இந்த இடத்துல என்ன இருக்குது, 8க்கு 1, 1க்கு 9, 9க்கு 7, 8க்கு 1, 1க்கு 9, 8க்கு 1, 1க்கு 9, 9க்கு 7, 7க்கு 4. அப்போனா 4க்கு வந்து 0. ஸோ இந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு கிடைக்கிறது 340 அப்படிங்கிற ஒரு எண்ணை நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா சப்போர்ட்டாக கொடுத்துட்றேன். இங்கேருந்து நம்ம இன்றைக்கி இந்த கணிப்பில் வந்து சப்போர்ட். இவ்வளோ தான் நம்ம இன்னோட கணிப்பு. மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுங்க. அப்போ தான் அவங்களுக்கு தொடர்ச்சியாக நம்ம கணிப்புகள் எப்படி எடுக்கிறோங்கிற தகவல் தெரியும். திரும்ப அடுத்த சந்திக்கிறேன். நன்றி.